பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு முட்டை பொரியல் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு குடமிளகா, அதுக்கப்புறம் 2 முட்டை, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு ஆனியன். இப்போ இதை வச்சு எப்படி ஒரு சூப்பரான சுவையான முட்டை பொரியல் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடாய் வச்சிட்டோம். கடாய் நல்லா காயிட்டோம். காய்ஞ்ச உடனே என்னென்ன பொருளாக சேர்க்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து நம்ம கடுகுளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகுளுத்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா நம்ம சீரகம் சேர்த்துக்க போறோம். நல்லா வதக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்ட உடனே நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி வந்துட்டு கலர் தெரிஞ்சுக்கு நல்லா ப்ரௌனிஷா வந்துட்டு நம்ம இந்த ஸ்டேஜ்ல குடமிளகாவை கட் பண்ணி வச்ச குடமிளகா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை சேர்த்து நல்லா வதக்க போறோம். குடமிளகாவும் நல்லா வெந்து வரணும். ஒரு 5 மினிட்ஸ்ல நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு சூப்பரான முட்டை பொரியலை பார்க்க போறீங்க. குடமிளகால இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க. ஆயில் பிரிஞ்சு வருது தெரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் நல்லா வதங்குதா ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்ம அப்புறம் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும் 5 மினிட்ஸ். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள். இது பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ அதோட ஸ்மெல்லு வந்து ஒரு 2 நிமிஷத்துல வந்து இதுவாகிடும். கலர் சேஞ்ச் ஆகுது தெரியுதுங்களா? நல்ல சூப்பரான வாசம் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 முட்டையை உடச்சி விட்டாச்சு. அது வந்து நல்ல கலரிடும். சூப்பராக பார்த்தீங்கன்னா குடமிளகா முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த முட்டை பொரியல் செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். இது வெறும் சாதத்தோடையே சூப்பராக இருக்கும், சப்பாத்தியோடையும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இன்னும் நல்ல குக்கிங்ஸ் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்காக போட்டுகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ சூப்பராக அருமையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடமிளகா முட்டை பொரியல் ரெடி. ஓகே, தேங்க்யூ, பாய்.